Hi friends, welcome to Dakshan's Kitchen. இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டான ரெசிபி தான். கடையில் கிடைக்கிற அரிசி மாவு வச்சு நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தீபாவளிக்கு தான் இதை செய்யணுன்றது கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். பாருங்கள், எண்ணெயே கொஞ்சம் கூட இல்லை. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்திருக்கேன், அதாவது பொட்டுக்கடலை. இதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திப்பி இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ நம்ம மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக கடையில் வாங்குகிற வறுத்த அரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன். புட்டு மாவு எடுத்துக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கிற மாவு தான் எடுத்துக்கணும். எந்த அரிசி மாவு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம பஜ்ஜிக்கெலாம் வாங்குவோம்ல அந்த கடலை மாவு. 1 கப் அளவுக்கு நம்ம அரைச்சோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு, கரெக்டாக 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு 10 பல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு 2 கைப்பிடி இல்லைனா 3 கைப்பிடி சேர்த்துட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா பூண்டு வந்து திப்பி திப்பியாக இருக்காது, நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். நீங்கள் என்ன பலகாரம் செய்யும் போது பூண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். பூண்டு வந்து கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்காது, நல்ல மாவோடு சேர்ந்து அரைப்பட்டுரும். பாருங்கள், கொஞ்சம் கூட திப்பியே இல்லாமல் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு கூடவே சேர்த்துடலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இது கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து மைல்டான காரம் தான் இருக்கும், சின்ன பசங்க கூட சாப்பிடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் செய்கிறேன். நீங்கள் கம்மியாக செஞ்சு பார்க்கணுன்னா இது எல்லாத்துலேயும் பாதி அளவுக்கு எடுத்து செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா பார்த்து கலந்து விட்டுக்கோங்க, கை சுற்றக்கூடாது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றியே நீங்கள் பசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதில் நம்ம குழலில் போடுற அளவுக்கு ஏற்ற மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போது ஒரு முறுக்கு பிழியிற அச்சு எடுத்துக்கோங்க. அதில் ரிப்பன் பக்கோடாவோட தட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒத்த கண்ணு உள்ளது நான் எடுத்திருக்கேன். இது உள்ளே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இது ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இந்த மிச்ச மாவை வந்துட்டு அப்படியே வச்சிடாதீங்க, காஞ்சி போயிடும். அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பீஸ் போட்டிங்கன்னா அது நல்லா மிதந்து மேலே வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் எண்ணெய் கரெக்டாக சூடாயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை புழிஞ்சு விட்டுக்கலாம். டக்குன்னு புழிஞ்சு விட்டுருங்க, ஏன்னா கையில் வந்து அனல் படும். அதனால் டக்குன்னு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க, அப்படி இல்லைன்னா பீஸ் பீஸாக உடஞ்சிரும். ஒரு சைடு நல்லா இப்போ வெந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மிதமான தீயிலே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதிகமான தீயிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு கலர் மாறிடும், ஆனால் அந்த கிறிஸ்பினஸ் வராது. அதனால் மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இந்த கரண்டியில் தட்டி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பொட்டுக்கடலை மாவு மட்டும் கொஞ்சம் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. கூட சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும். பாருங்கள், நல்ல பொன்னிறமான
கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் கிடைக்கிற அரிசி மாவை வச்சே பண்ணது தான் இது. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.